ஹாய் மக்களே, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரிக்ஷன் கட்டி பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சின்னதாக ஒரு குருடர் பள்ளியில் பிளைண்ட் ஸ்கூலில் வந்து கேக்கும் சாயா அதை டீ அது டொனேஷன் பண்ணலான்னு இருக்கோம். அதனால டீக்கு அங்கே சொல்லியிருக்கோம். அது அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும் சொன்னாங்க. சரி கேக் நம்மளே ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேக்கெல்லாம் பேக் பண்ணி நாங்களே இது பண்ணிவிட்டு கொண்டு போகிறோம். அதில் வந்து ஒரு கேக்கு, கொஞ்சம் மிக்சரு, காரச்சவு, அப்புறம் வாழைக்காய் சிப்ஸு, ஒரு சாக்லேட் இருக்குது. அப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. போகிறப்போ கொஞ்சம் சின்னதாக வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். காரில் போயிட்டுருக்கோம். நாங்கள்லாம் ஜாலியாக போகிறோம். மொத்தம் 5-6 பேர் தான் நாங்கள் போனோம், நிறைய பேர் போகல. ஸோ இந்த வாட்டி வந்து பர்த்டே வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு. நாங்கள் இப்போ பிளைண்ட் ஸ்கூலுக்கு வந்துவிட்டோம். இதான் பிளைண்ட் ஸ்கூல், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், ஐரோனிபுரம். அது மாதிரி ஒரு ஸ்கூலில் கன்னியாகுமரியில் இந்த ஒரு 1 or 2 தான் இந்த பிளைண்ட் ஸ்கூல் இருக்கால. எங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் இருக்குதுனால நாங்கள் போனோம். அங்கே போய் இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் ரிக்ஷன் குட்டியெல்லாம் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் வந்துட்டு கேக்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுட்டு, அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து கண் தெரியாதவங்க தான். யாருக்குமே வந்து கண் தெரியாது. ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் தெரியும். ஆனால் கரெக்டாக வந்து போவாங்க. ஒரு சில பிள்ளைங்க சுத்தமாக தெரியாத பிள்ளைங்க மட்டும் கைப்பிடிச்சு வருவாங்க. மற்றபடியெல்லாம் அவங்களாவே தெரிஞ்சு போவாங்க, லைட்டாக தெரியுறவங்களாம். இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருந்தது எங்களுக்கு. ஆக்சுவலாக இது மாதிரி நாங்கள் பார்த்ததில்ல வெளியில். அதுக்கப்புறம் எங்களுக்காக ப்ரேயர்லாம் பண்ணாங்க. எங்கள் ஃபேமிலிக்காக ஃபாதர் லைட்டாக ப்ரேயர்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இதுவாக ப்ரேயரில் இருந்தோம் கொஞ்ச நேரம். இதுதான் ப்ரேயர் ஹால், அங்கே உள்ள ப்ரேயர் ஹாலு. இதுக்கப்புறம் தான் ஒரு 4 o'clock தான் இந்த டீ, இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குற டைமு. அது வரைக்கும் ப்ரேயரில் இருந்தோம். அம்மா ரிக்ஷன் குட்டி வரும்போது நல்லா தூக்கத்திலே இருந்தான். அப்புறம் இங்கே வந்துட்டு ப்ரேயர் ஹாலில் நல்லா குஷியாக இருந்துட்டான். அவனே பாருங்கண்ணா எவ்வளோ குஷியாக இருக்கான்னு. நீங்களே பார்த்தீங்களா ரிக்ஷன் குட்டி எவ்வளோ குஷியாக இருக்கான். நல்லா தூங்கிட்டே தான் வந்தான். போகிறப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டே இருந்தான். அந்த கிளிப்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நீங்களே பாருங்கள். கடைசியில் அதை ஆட் பண்ணுறேன், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம். ஆனால் இங்கே சர்ச்சுக்கு வந்து அந்த பாட்டெல்லாம் கேட்டால் ரொம்ப குஷியாகிட்டான். நல்லா துள்ள ஆரம்பிச்சிட்டான். பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவன் இங்கே வந்த பிறகு நல்லா ஹாப்பியாக இருந்தான். அப்புறம் நான் கொஞ்ச நேரத்தில் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிக்ஷன் குட்டி கேக் கட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். என்னத்தில் நல்ல ஹாப்பியாக இருந்தான். அது ஆக்சுவலாக இந்த சர்ச்சிலோட எஃபெக்ட்னு தோணுது. அப்படியே ஹாப்பியாக இருந்தான். அதுக்கப்புறம் பாப்பாக்கெல்லாம் கேக் கொடுத்துட்டு, அப்புறம் இங்கே இருக்க எல்லாருக்கும் அதை டீ, நாங்கள் கொண்டு வந்த ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேக் கட்டிங் பண்ணனால எல்லாருக்கும் கொஞ்சம் கேக்கும் கொடுக்கலான்னு இது பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக கம்மியாக தான் எடுத்தோம். 2 kg தான் பண்ணோம் கேக் எடுத்தோம். ஆனால் எல்லாருக்கும் பத்துச்சு. இதில் வந்து ஒரு 60 பிள்ளைங்க உண்டு. 60 பிள்ளைங்க. அவங்க எல்லாரோட சேர்த்து ஒரு 70 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் கேக்கு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்தனால கணக்காக துவஞ்சுது. நான் தான் எல்லாருக்கும் கேக் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். தம்பியை தூக்கி வச்சுட்டு தான் பண்ணேன். வந்து கேக்லாம் கொடுத்தது அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இது மாதிரியும் பண்ண ஆசை தான். ஆனால் கிராண்டாகவும் செலிப்ரேட் பண்ண ஆசை தான். இந்த வாட்டி கிராண்டாக செலிப்ரேட். ரிக்ஷனோட பாட்டி தாத்தா 2 பேருமே ஒரே இயரில் ரிக்ஷன் பிறந்த உடனே 2 பேருமே தவறிட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் பெரிய அளவுக்கு இது பண்ணாமல் அட்லீஸ்ட் இந்த சின்ன சந்தோஷமாச்சும் எங்களுக்கு கிடைக்கட்டும் தான் நாங்கள் இது மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாப்பாக்கு பண்ண மாதிரியே பண்ணுவோம். அப்புறம் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு வீட்டுக்கு போகிறப்போ
நாங்கள் சின்ன சின்னதாக ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுத்தோம். அப்புறமா ரிக்ஷன் குட்டி கார்லாம் ஓட்டி இது பண்ணுறோம். அதுக்குமா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ரிக்ஷன் குட்டியோட கொஞ்சம் ஒரு வீடியோலாம் எடுத்தேன். சும்மா கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் சின்ன வீட்டில் வந்து ஒரு சின்ன கேக் செலிப்ரேஷன் பண்ணலாம் தம்பிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கேக் செலிப்ரேஷன் பண்ணோம். ரிக்ஷன் குட்டி நல்லா குஷியாகிட்டான். வீட்டுக்கு வந்ததுமே கேக் வெட்ட போகிறோன்னு தெரிஞ்சதுமே குஷி ஆகிட்டான் போல் இருக்குது. அப்புறம் கேக்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேக் கட் பண்ண போது பாருங்கள், எங்களை பார்க்கவே இல்லை. அப்படியே பார்வையெல்லாம் அவங்க பாட்டியை தான் ஒரே பார்வையாக இருந்தது. கேக்கை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி ஒரு வீட்டுக்கு சுற்றி இருக்க வீடு மட்டும் ஒரு 4-5 வீட்டுக்கு மட்டும் கேக்கு கொடுத்தோம். மற்றபடி பெரிய அளவுக்கு இது பண்ணலை. ஒரு 4-5 பேருக்கு மட்டும் கேக்கு கொடுத்துட்டு இந்த பர்த்டேவை நாங்கள் முடிச்சிட்டோம். எங்கிட்ட எவ்வளோ சோகமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு தான் நல்லா ஹாப்பியாக இருந்தான். அதெல்லாம் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தான், வெளியில் போகும்போது எப்படி இருக்கான் அப்படிலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு மினி விலாகோடு நம்ம சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.